நம்மோடு உண்டு. முதல் பாடலில் பாடினோம், எங்களுக்குள்ளாய் வாசம் செய்கிற ஆவியானவர் இந்நாள் மட்டுமல்ல எந்நாளும் அவருடைய சித்தம் போல நம்மளை வழி நடத்துகிற தேவன். இந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது, ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவ்வருடம். நம்ம தள்ளி போட்டாலும் அவர் தள்ளி போடுறதே கிடையாது. எத்தனை பேர் சொல்லுங்க? அந்த தேவன் நம்மோடு கூட இருக்க பார்த்து வார்த்தை சொல்லுது, சோர்வான சூழ்நிலை வந்திடணும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடணும். அந்த டைம்ல என்ன பண்ணுறாரு? நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் அவனோடு இல்லை, என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, என்னோடு உண்டு, என்னோடு உண்டு. இந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். இந்த பாடல் வரிய எனக்கு எங்கேருந்து நடக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன். எத்தனை பேர் சொல்லிங்க 100 மடங்கு பலன்? எனக்கு 100 மடங்கு தாங்க, 100க்கு 100 தான் அவர்கிட்டருந்து. 99%லாம் கிடையாது, 100க்கு 100 அவர் தருவார். மற்றவன் தான் வந்து எதுக்கு 100க்கு 100 போடணுன்னு பார்ப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. அவருடைய பிள்ளைங்களை எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சொல்கிறார், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே கிருபையின் ஊற்றுகள். ஆமாம், எத்தனை பேர் சொல்கிறீங்க? வறண்ட நிலத்தில் ஒரு ஊற்று வந்தாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவர் வறண்ட நிலத்தை சொல்ல, காஞ்சி போய் இருக்கிற என் வாழ்க்கையில், பணமே இல்லாத என் வாழ்க்கையில், எதுவுமே இல்லாமல் என் வாழ்க்கையில் அவர் கிருபைன்னா தேவ தயவு என் மேலே வச்சு ஊற்று அங்கங்கே திறக்கிறாராம். எனக்கு அங்கங்கே ஊற்று திறக்கிறார். மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஊற்று அவர் திறக்கிறார். அதனால் சொல்கிறார், 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் எங்கேயும் இல்லை, என் கூட தான் இருக்கிறார். சொல்லுங்கள், பெருக்கத்தின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பெருக செய்வார். அவர் எல்லாவற்றிலையும் என்னை பெருக செய்வார். எதுவுமே நம்மளுடைய கீழ்ப்படிதனால அல்ல, எல்லாம் அவருடைய கீழ்ப்படிதனாலே நடந்த காரியம். அவருடைய கீழ்ப்படிதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய கீழ்ப்படிதனால் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். ஆதாமுடைய ஒரு கீழ்ப்படியாமையினால நான் ஆசீர்வதிக்கப்படாமல் இருந்தேன் என்று உண்மையானால், அப்போ இயேசுவினுடைய கீழ்ப்படிதலுக்கு நான் 100 மடங்கு நான் ஆசீர்வாதத்தை நான் பெற்று இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பெற்று இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் பெற்று இருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் பெற்று இருக்கிறேன். அவனே ஒன்று கேட்குறேன், சிலுவையில் இயேசு என்னவானார்? எல்லாமே ஆயிட்டார். என்ன ஆனார்? தரித்திரர் ஆனார், சாபமானார், பாவமானார், வியாதியானார். ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்னா அது அவர்கிட்ட. ஃபஸ்ட்டு தரித்திரர் ஆனார் அப்படின்னா அவர் யாராக இருந்தார்? சொல்லுங்கள். தரித்திரர் ஆனார்னா அவர் யாராக இருந்தார்? இதுதான் மெசேஜே கிடையாது, விட்டுருங்க. இதுதான் கர்த்தர் பேசுகிற வார்த்தை. அவர் தரித்திரர் ஆனார் அப்படின்னா ஒருத்தர் வந்து பிச்சைக்காரர் ஆகிட்டாருங்க அப்படின்னா அப்போ அவர் முன்னாடி எப்படி இருந்தார்? ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார், ஐஸ்வர்யவானாக இருந்தார். ஆசீர்வதிக்கப்பட்டார்ன்றதை விட இதுதான் கரெக்டான வார்த்தை. ஐஸ்வர்யவானாக இருந்தாருங்க, இப்போது பிச்சைக்காரனா ஆயிட்டார். அப்போ எங்கே போச்சு அந்த ஐஸ்வர்யம்? அவர்கிட்டருந்து வேற யாருக்கிட்டேயோ போயிடுச்சு. உங்ககிட்ட வந்துருக்குதா? இல்லை, ஒருத்தன் வாழ்ந்து கெட்டுட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா? நல்லா வாழ்ந்தவங்க, ஓஹோன்னு வாழ்ந்தவங்க அப்படின்னு ஒருத்தவங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? அவன் நல்லா வாழ்ந்தவங்க கெட்டுட்டாங்க அப்படின்னா அப்போ அவன் பணம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் என்கிட்ட தான் இருக்குதுன்னா தப்பாகிடும் அது. இன்னும் நான் அந்த வியூக்கு வரல, அந்த பாயிண்ட்டுக்கு வரல, இன்னும் தான் வரப்போகிறேன் நான். அப்போது ஐஸ்வர்யம், அப்போ ஐஸ்வர்யவான என்ன ஆகிட்டாரு? பிச்சைக்காரனா. அப்போ பிச்சைக்காரனா அவர் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் ஏற்கனவே ஐஸ்வர்யவானா இருந்தார். அப்போ சிலுவையில் அவர்கிட்ட தரித்திரமானார்னா அவர் யாராக இருந்தார்? ஐஸ்வர்யவானா இருந்தார். அவர் பாவமானார்னா அவர் எப்படி இருந்தார்? நீதிமானாக இருந்தார், பரிசுத்தமாக இருந்தார். அவர் சாபமானார்னா அப்போ எப்படி இருந்தார்? சாபமே இல்லாமல் ஆசீர்வாதமாக இருந்தார். அப்போ அவர் வியாதி அங்கே போச்சு, சிலுவைக்கு போச்சுன்னா அவர் எப்படி இருந்தார்? சுகத்தோடு இருந்தார், பலத்தோடு இருந்தார். அப்போ எல்லாம் அங்கே போயிடுச்சுன்னா அப்போ அதெல்லாம் எங்கே போச்சு? சொல்லுங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? இப்போ வாழ்வது
இது கரெக்டாக வரீங்க பாருங்க. வாழ்வது நான் அல்ல. இப்போ யார் எனக்குள்ளே வாழ்கிறாரு? அப்போ மரிச்சது சிலுவையில் யார் சொல்லுங்க? ஐயோ நான் மறிக்கலைங்க. மறிக்க மாட்டீங்க. கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணார். வாக்குத்தத்தம் பண்ணுறது எல்லாம் அவர் தான், நிறைவேற்ற போகிறதும் அவர் தான். அப்போது சிலுவையில் யார் மறிச்சா? எல்விஸ் மறித்தான். அப்போ தரித்திரம் எங்கே போச்சு? சிலுவையில் போச்சுன்னா அப்போது இப்போ வாழ்கிறது யார்? நான் அல்ல, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் எனக்குள்ளே வாழ்ந்துன்னு இருக்கிறாரு. பெருக்கத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளாய் வாழ்கிறேன் என்று சொன்னால் அப்போ இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? நான் தரித்திரத்தில் இல்லை, ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் தரித்திரத்தில் இல்லை. என் தரித்திரம் அங்கே போச்சுன்னா இந்த நேரத்தில் சத்திய ஆவியானவர் இந்த சத்தியத்தின்படி உங்களை விடுதலை ஆக்குவாராக. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை சொல்லுங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த சத்தியம்தான் இப்போ உங்களை விடுதலை ஆக்கி கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசத்தை சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன், 2 கரங்களையும் தூக்கி நான் சொல்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, சிலுவையின் மூலமாக எனக்குள்ளா இப்போது பாய்ந்து வருகிறது. இந்த சத்தியத்தை நான் அறிந்ததுனால சொல்லுங்கள், இந்த சத்தியத்தை அறிந்ததுனால நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இந்த பாடலின்படி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். சொல்லுங்கள், இந்த பாடலின்படி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். சத்தியத்தை நான் அறிஞ்சிட்டேன். இனி வியாதி என்கிட்ட வராது. இனி நான் சுகம் இல்லைன்ட்டு நான் படுக்க மாட்டேன். பலவீனமாக இருக்கிறேன், நான் படுக்க மாட்டேன். நான் பலவானாக தான் இருப்பேன். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் பலவானாக தான் இருப்பேன். காரணம், என் பலவீனம் சிலுவையில் முடிஞ்சு போச்சு. நான் இப்போ பலவான் ஆகிட்டேன். இப்போ நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். இப்போ சாபமே என் மேலே கிடையாது. இப்போ பாவமே என் மேலே கிடையாது. இப்போ என் மேலே என்ன இருக்குது? நீதி இருக்குது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? இந்த சத்தியத்தை நான் அறிந்ததுனால நான் விடுதலை ஆகியிருக்கேன். கவலை கண்ணீர் எனக்கு கிடையாது. கர்த்தர் மாற்றுவார், எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். எப்படி இருந்தாலும் அதை மாற்றுவார். காரணம், என்னுடைய தேவன் என்னோட கூட தான் இருக்கிறாரு. ஆபிரகாமின் தேவன் இப்போது யாரோட கூட இருக்கிறாரு? என்னோட கூட இருக்கிறார். அவர் என்னோட கூட இருக்கிறதுனால நான் சத்தியத்திலிருந்து அந்த சத்தியத்தை அறிந்த அந்த சத்தியத்தின் மூலியமாக நான் விடுதலை ஆயிட்டேன். எத்தனை பேர் ஆம்பியன் சொல்ல முடியும்? சத்தமாக சொல்லுங்கள், இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், புரிகிற மாதிரி. உங்கள் வீட்டுக்கு நான் நைட்டு 10 மணிக்கு வரேன். எத்தனை பேர் நைட்டு நான் 10 மணிக்கு வரலான்றீங்க? எப்போ வேணாலும் வாங்க, நான் கதவு திறந்து வைக்கிறேன்னு சொல்கிறீங்களா? சரி, வரேன். வந்துட்டு ஒரு கூடை எடுத்துன்னு வந்து வைக்கிறேன். மூடி போட்ட கூடை. என்ன கூடை? மூடி போட்ட கூடை. மூடி போட்ட கூடை பார்த்துருக்குறீங்களா? ஒன்று நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். என்ன மூடி போட்ட கூடைன்னா, இந்த பாம்புக்கு ஒரு கூடை போடுவாங்க தெரியுமா? பாம்பை உள்ளே வச்சுட்டு மேலே என்ன பண்ணுவாங்க? மூடி இருக்கும். இப்போ நான் எதையும் எடுத்துன்னு வரல, அந்த கூடை தான் எடுத்துன்னு வரேன். எந்த கூடை? பாம்பு கூட தான் உங்கள் வீட்டுக்கே எடுத்துன்னு வரேன். இப்போ என்ன வரவேற்பீங்களா? எப்படி இருந்தாலும் வரவேற்கிறீங்க. சூப்பர். அப்போ உங்களுக்கு தான் இந்த ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களோட தான் இருக்கிறாரு. உங்களோட தான் இருக்கிறேன். இப்போ கூட எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நான் உங்கள்கிட்ட சொல்லவும் செய்கிறேன், பிரதர், இந்த கூடைக்குள்ளே ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. இந்த கூடைக்குள்ளே ஒரு 8 அடிக்கு, பயப்படாதீங்க, இப்போ தான் நான் சொன்னேன், 8 அடிக்கு ஒரு என்ன பாம்பு? கிங் கோப்ரா. அது பேரே நல்ல பாம்பு, கெட்ட பாம்புன்னு வச்சுருக்கணும் அதுக்கு. நல்ல கிங் கோப்ரா இது உள்ளே இருக்குது. ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இங்கே வச்சுட்டு காலையில் வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். நீங்கள் தூங்குவீங்க? சொல்லுங்கள், தூங்குவீங்களா? இப்போ நான் நைட்டு 2 மணிக்கு வரேன் உங்கள் வீட்டுக்கு. எத்தனை மணிக்கு வரேன்? கதவு திறப்பீங்களா? ஃபஸ்ட்டு திறப்பீங்க. ஆமாவா இல்லையா? போன மனுஷன் வந்துட்டான்டா. நான் ஒன்று கேட்குறேன், ஏன் நீங்கள் தூங்காமல் என்ன பண்ணுகிறீங்க? ஒன்றும் பண்ணல. எதை பார்த்துன்னுக்கிறீங்க தெரியுமா? பாம்பை பார்க்கலங்க, கூடையே பார்த்துன்னுக்கிறீங்க. ஏன் கூட பார்க்குறீங்க? சொல்லுங்கள், ஏன் கூடையாக பார்க்குறீங்க? அதுக்குள்ளே என்ன இருக்குது? பாம்பு இருக்குது. இப்போ கூட லைட்டாக அசைது, என்ன பண்ணுவீங்க? ஏசியை கொஞ்சம் நல்லா வைமா.
வச்சுருக்கிறீங்களா? வச்சுருந்தீங்களா? ரைட். வேறு ஏதாவது தெரியாமல் வச்சுருந்தீங்களா? பல்லு பிடிங்க தானே வச்சுருந்தீங்க. அப்படி சொல்லுங்கள். வச்சுன்னு இருந்தேன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாதான் உள்ளே வந்தது. அது தெரியாமல் உள்ளே வந்துக்குது அது. ஆமாம், அவன் அப்படி தான் வருவான், தெரியாமல் தான் உள்ளே வருவான். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், கவலை கண்ணீர் கஷ்டத்தில் இருக்கிறீங்களே, அவன் எப்படி வந்துக்கிறான் தெரியுமா? தெரியாமல் உள்ளே வந்தவன் தான் அவன். உங்களுக்கு தெரிஞ்சு அவன் வரவே இல்லை. சொல்லுங்கள், வரவே இல்லை. அவன் தெரியாமல் உள்ளே வந்துட்டான். அவன் எப்படி தாங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கள், நாய் வளர்த்தனா பூனை வளர்த்தனா என்ன பண்ணோம்? வீட்டுக்குள்ளே வந்தோடனே தவ்வி ஓடியாந்து நம்ம மேலே என்ன பண்ணோம்? பாஞ்சி நக்கும். ஆனால் இவங்கிறான் பாரு, எப்படி உள்ளே வருவான், எப்படி நைஸாக படுத்துன்னு இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் இவன். யார்? அப்படி தான் உங்கள் வீட்டு உள்ள நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பயே போடான்னு துரத்தி விட்ருக்கணும். ஆனால் இவன் வளர்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு அவர். ரைட்டு, அதை விட்டுருங்க, அந்த பக்கம் அந்த டாப்பிக்கை தூக்கி அப்புறம் வைங்க. இப்போ என்ன ஆகுது? கூட அசையுது. அந்த பாயிண்ட்டுக்கு வரோம். கூட அசையுது. என்ன பண்ணுவீங்க? பக்கு 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 பக்கு. இப்போ நான் 2 மணிக்கு உள்ளே என்ட்ரு ஆகிட்டேங்க. என்ட்ரு ஆகிட்டு பார்க்குறேன், வந்துட்டு கூடைய திறக்கிறேன். எப்படி இருக்கும் உங்களுக்கு? பிரதர் திறக்காதீங்க பிரதர் கத்திங்களா? குளிக்காத. எத்தனை பேருக்கு இந்த தெரியும் குளிக்காத? எங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு விளம்பரம் ட்ரெயினில் போகும்போது, குளிக்காத. ஏன்னா மீரா ஷாம்புக்கு அதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். சரி, இதுக்கு வந்துடுறேன். திறக்காத அப்படின்னீங்க. நான் நேரமாக சொல்கிறேன், கூடைய திறந்துட்டேன். பாருங்கள் சிஸ்டர், பிரதர் பாருங்கள், உள்ள பாம்பு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கூடையை மூடிட்டு நான் போயிட்டேன். இப்போ நீங்கள் தூங்குவீங்களா மாட்டீங்களா? தூங்க மாட்டியாமா? வெறும் கூடைக்கா? பாருங்க, பாம்பு இல்லைங்க சொல்லிட்டு நான் கூடையை மூட்டு போயிட்டேங்க. இப்போ நீங்கள் தூங்குவீங்களா தூங்க மாட்டீங்களா? எத்தனை பேர் ஆமாம் தூங்குவேன்னு சொல்கிறீங்க? தூங்குவீங்களா? எதனால் தூங்குனீங்க? பாம்பு எடுத்ததால் தூங்கலையா? பாம்பு எடுத்ததால் தூங்கலைங்க, பாம்பு அதில் இல்லைன்றதுக்காக தூங்குனீங்க. புரியுதா? அதை தான் நான் சொல்கிறேன். வியாதி, தரித்திரம், கஷ்டம், நஷ்டம் எதுவுமே நம்ம இருக்குன்னு நினச்சின்னு தான் பயந்துனுக்குறோம். ஆனால் எதுவுமே அங்கே இல்லைன்றது சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எடுத்துட்டார். அது எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நம்ம பிரச்சனையே கஷ்டத்தையே யோசனை இருக்கிறது எதனாலன்னா, அதில் இருக்கு பிரச்சனை, இருக்கு கஷ்டம், இருக்கு வியாதி எனக்கு இருக்கு. கட்டி அது கேன்சர் கட்டியோ, ஐயோ இது அதுவோ, அது இதுவோ எல்லாமே நீங்கள் போட்டு மனசில் குழப்புறதால தான் அது இருக்குது. ஆனால் அது இல்லை. அது ஏற்கனவே எல்லாமே எடுக்கப்பட்டாச்சு. அந்த உண்மையை இப்போ நீங்கள் அறியறீங்க. எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட உண்மையை இப்போ தான் நாம் அறிகிறோம். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, சத்தியத்தை அறியுங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் உங்களை சோர்வுலேருந்து உங்களை தூக்கின்னு வரும். காரணம், பெருக்கத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த சத்தியம் இப்போ உங்களுக்கு வந்ததில்லை, இந்த வெளிப்பாடு வந்ததில்லை. இதுலேருந்து தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் எப்படி வருதுன்னு சொன்னீங்களோ, நிம்மதியான ஆசீர்வாதம் உங்களை கர்த்தர் பெருக செய்வார். எதுவுமே என்னுடைய கீழ்ப்படிதல்னால அல்ல, எல்லாம் அவருடைய கீழ்ப்படிதல்னாலே எனக்கு நடக்கிறது. சொல்லுங்கள், அவருடைய கீழ்ப்படிதல்னாலே எனக்கு நடக்கிறது. யோவான், அவ்வளோதான், ஆத்மா கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு முடிச்சிடலாம். யோவான் 3:34. யாராவது எடுத்து வாசிங்க டக்குன்னு. யோவான் 3:34. அவரை பிடிச்சின்னு போங்க. இங்கே பாருங்க, அவரை உறுதியாக பிடிச்சின்னு போங்க. ஏன் நான் தான் பார்க்கணும், நான் தான் இப்படியே இருந்தால் கட்சி வரலும் பார்க்கவே முடியாது. அப்படியே தான் தூக்கின்னு போவாங்க 4 பேர். நம்ம அப்படி போகிறதுக்கு வரல, புரியுதுங்களா? உடனே எல்லாருமே சில பேர் இந்த வசனத்தெல்லாம் எடுப்பாங்க. முக்கியமாக பாஸ்டருங்க தான் எடுக்கிறது. ஆசீர்வாதத்தை பேசுகிறாங்கல்ல. இல்லை யோபு நிர்வாணியாக வந்தார், நிர்வாணியாக போனார். ஏன் நிர்வாணியாக வந்தார், நிர்வாணியாக போனார்? அவர் நிர்வாணியாக வாழ்ந்தார், நல்ல ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தார்.
புரியுதுங்களா? என் தேவன் அப்படி தான் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு. பெருக்கத்தின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்கள், யோவான் 3:34 சொல்லுது, தேவனால் அனுப்பப்பட்டவர் யார் சொல்லுங்கள்? தேவனால் அனுப்பப்பட்டவர் யார்? இயேசு தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். இப்போ அந்த வார்த்தை என் மூலியமாக கர்த்தர் பேசுகிறேன்னு வச்சுங்க. இப்போ அடுத்தது சொல்கிறாரு, தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு. சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துக்கு. இப்போ நான் சொல்கிறேன், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர். பாண்டிங்களா இல்லையா? உங்களுக்குள்ளே யார் வாசம் செய்கிறா? தேற்றார் வாழனை அனுப்புவேன் என்று சொன்னாரா? அமுச்சு இப்போ உங்கள் கூட வாசம் செய்கிறாரா? அந்த வாசம் செய்வர் தான் உங்களை சாத்தானின் தீர்க்கனுக்கு எல்லாவற்றிலிருந்தும் உங்களை பலம் தந்து உற்சாகத்தால் உங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறாரா? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் கற்றுத்தராரா? சத்தியத்தை அறியணும்னு வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவர்ன்றது வெளிச்சம் கொடுத்துன்னு இருக்கிறாரா? சத்தியத்தை அறிவீர்கள் எல்லாமே அவர் தானே பண்ணுறாரு. இதெல்லாம் யார் பண்ணுறா? தேவனை யாரை நிரப்பினாராம்? இயேசுவை நிரப்பினார். எப்படி நிரப்பினார்? அளவில்லாமல் நிரப்பிட்டாராம். அளவில்லாமல்னா எண்டே கிடையாது. ரொம்ப ஆசீர்வச்சிட்டார். எதில்? ஆவியினால் ரொம்ப ஆசீர்வச்சிட்டார். அப்படி ஆசீர்வச்சார் தேவன். இப்போ அந்த ஆசீர்வாதம் எங்கே போச்சு? எப்படி ஆசீர்வச்சிருக்கிறார் இயேசுவை? அளவில்லாமல் ஆவியினாலே ஆசீர்வதித்து. யார் ஆசீர்வதித்தார்? தேவன் இயேசுவை ஆசீர்வதித்தார். யோவான் 3:34 சொல்லுகிறது. அதே யோவான் 17:22 வைங்கம்மா. 17:22. ஹலோ, நல்லா கவனிச்சுட்டு போங்க. இதில் தான் விடுதலையே இருக்குது. ஹலோ, படிக்காதீங்க, என்ன கவனிங்க. ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன்ல. பெருக்கத்தின் தேவன் நம்மோடு உண்டு. எப்போ ஆசீர்வாதம்? இந்த வருஷத்தில் இல்லை, இப்போதுலேருந்தே நடக்க போகுது. எல்லாமே நடக்க போகுது. எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எனக்கு இருக்கிற கடன் எனக்கு தான் தெரியும். நான் எப்படி அடைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். உனக்கு நடக்கவே நடக்காது. அச்சு சொல்கிறோம், நடக்கவே நடக்காது. எப்போ இது என்னால் முடியாதுப்பா நீங்கன்னு வந்துட்டீங்களா அப்போ தான் நடக்கும். அதுதான் பேழைக்குள்ளே வந்துடுன்னு சொல்கிறேன். எங்கே வந்துடணும்? பேழைக்குள்ளே வந்துடணும். உலகம் அழிய போது நோவாகிட்ட சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, உலகம் அழிய போது போய் சொல்கிறா, திருந்த சொல்கிறான்னு சொல்கிறாங்க. ஏன் எல்லாரும் நோவா போய் என்ன சொன்னார்? இந்த மாதிரி உலகம் அழிய போது கத்த சொல்லிட்டார், பேழைக்குள்ளே வந்துட்டு தான் சொன்னான். அவன் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்தான். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமாம், நோவா நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்தாரு. மழை பெய்ய போது நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுக்கல. நீச்சல்லாம் அடிக்காதரா, செத்துருவ நீ. உன் முயற்சியில் பண்ண நீ செத்துருவ. பேழைக்குள்ளே வந்தால் உயரத்தில் போய்டுவ உன்னை. அப்படி தான் போயிட்டு பேழைக்குள்ளே வந்துருன்னு தான் சொன்னார். நீச்சல் அடிக்க கற்றே தரல. அதை தான் சொல்கிறேன், பேழைக்குள்ளே வந்துருன்றேன். நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, பாவியில் படு பாவியாக இருந்தாலும் சரி, இருக்கிறதுலே அரக்கனாக இருந்தாலும் சரி, பேழைக்குள்ளே வந்துரு. நான் சொல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், பேழைக்குள்ளே வந்துரு. யாருக்குள்ளே? கிறிஸ்துக்குள்ளே வந்துரு. அப்போ தான் பிழைக்கப்படுவீர்கள். இல்லைன்னா பிழைக்கப்படவே மாட்டோம். யாராக இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவர் ஒருத்தர் தான் சொல்யூஷன். தேவன் மட்டும்தான் சொல்யூஷன். அவரை தவிர வேறு யாருமே உன்னை விடுதலை ஆக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் விடுதலை ஆக்கவே முடியாதுங்க, ஆக்கவே முடியாது. சோர்வுலாம் இப்போ தான் இருக்கிற மாதிரி காட்டான். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நான் சொன்னல 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வருமானம்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் நானும் மனுஷன் தானே, உங்களை மாதிரி ஒரு சோர்வு லைட்டாக இருந்தது. இருந்தாலும் கர்த்தர் ஆவியானவர் என்னை வார்த்தையினால் பலப்படுத்தினார். ஏன்டா இப்போது 2 மாதம் நான் கஷ்டப்பட்டேன்றதை இப்போ இந்த மாதம் ஃபீல் பண்ணுறேன். அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு அப்படின்னா புரியலையா? சத்தமாக சொல்லுங்கள். ஏன்டா 2 மாதம் கஷ்டப்பட்டேன்னு 1ஆம் தேதி பிறந்ததுலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதை விட டபுள் மடங்கு கர்த்தர் பெருக செய்திருக்கிறார். நான் கேட்குறேன், அப்போ நான் வருத்தப்பட்டதெல்லாம் வசனம் நிறைவேறுது பார்த்தீங்களா?
நீ கவலைப்படுவதனால் ஒரு முகத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? எதுக்குடா நீ கவலைப்பட்டுன்னு உன் உடம்பை கெடுத்துன்னு சாப்பிடாம உக்காந்துன்னு சிக்கனு கூட வீட்டில் எடுத்து கொடுக்காம உன் கவலையால் நீ குழந்தைங்களையும் பட்டினி போட்டுக்கின்னு தேவையில்லாத வாழ்க்கை இது. எல்லாம் அவர்கிட்ட வந்துடுங்க, வேறு எதுவுமே இல்லை. அவர் காப்பாற்றுவார், அவர் செய்வார், உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். எந்த சூழ்நிலையும் 100 மடங்கு பலன் தந்திடும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்கள், இந்த வசனம் தேவன் எப்படி நிரப்பிட்டார் இயேசுவை? அளவில்லாமல் நிரப்பிட்டாராம் ஆவியினால். என்ன ஆவியினால்? எல்லா ஆசீர்வாதத்திலையும் அளவில்லாமல் நிரப்பிட்டாராம். இப்போது அவர் நேரமாக சொல்கிறாரு. அதாங்க இயேசு கிறிஸ்து. ஒரு கை தட்டுவோமா? ஆனால் தான் பாடுறோம், இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள், ஆனந்த கீதத்துடன் பாடிடுங்கள். பாருங்க என்ன மாதிரி. அதுதான் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இயேசு கிட்ட கொடுத்துட்டாருங்க, தேவன் இயேசுகிட்ட கொடுத்துட்டாருங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நாம் ஒன்றாக இருக்கிறது போல. யாரை பார்த்து சொல்கிறாரு? தேவனை பற்றி இவர் பேசுகிறாரு. யார்? இயேசு. நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நாம் அவங்க கூட எப்படி இருக்கணுமா? ஒன்றாக இருக்கும்படினா எப்படி? இருங்க ஒன்றாக இருக்கணும் எப்படி? சுகத்தோடு, பலத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஐஸ்வர்யத்தோடு, குறைவற்ற வாழ்க்கை இல்லாமல் நிறைவுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதுக்கு மேலே அவர் கொடுத்த மகிமை அவர் யாருக்கு கொடுத்துட்டாரு சொல்லுங்கள்? யாருக்கு கொடுத்துட்டாரு? நாம் ஒன்றாக இருக்கிறது போல. யார்? நான் எங்கள் அப்பாவை பார்த்து பேசுகிறேன், ஓகேங்களா? எங்கள் அப்பாவை பார்த்து, அப்பா நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறது போல் இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கணும். நீங்கள் என்னை எப்படி என்னை வச்சு என்னை எப்படி ப்ளஸ் பண்ணிடுறீங்களோ அந்த ஆசிரத்தை அப்படியே அவங்களுக்கும் கொடுத்துடலாம்ப்பா. எப்பேற்பட்ட தேவன் பாருங்கள் அவர்.